காலவாசு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பறக்கும் பாலம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். பெல் ஹோட்டல் பாலம் அமைக்கப்பட்டதில் தேனி மெயின் ரோட்டில் போக்குவரத்து நெரிசல் முழுமையாக குறைக்கப்பட்டது. வைகை ஆற்றின் குறுக்கே பெத்தநாயபுரம் மற்றும் தீக்கதிர் இடையே காமராஜர் பாலம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில். கொடிமங்கலம் பகுதியில் சுமார் 25 கோடி மதிப்பீட்டில் வைகை தடுப்பணை கட்டப்பட்டு அதன் மூலமாக ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் துரைமான், மாடக்குளம், நிலையூர், முத்துப்பட்டி ஆகிய கண்மாயில் அதில் நிறைவு பெறுவதற்கு அது நிறைந்து வெளியேறுகின்ற அளவிற்கு அங்கே தண்ணீரை சேமிக்கப்பட்டதற்காக நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. சமயநல்லூர் முதல் குரு தியேட்டர் பழங்கானத்து வரை 4 வழி சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டது. கீழமாத்தூர் அரசு ஆரம்ப சாலையும் அமைக்கப்பட்டது. பறவை கண்மாயில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரமிட்ட தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டது. பறவை நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தி வகுப்பறை கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. வார்மச்சிக்குளம் துவக்கப்பள்ளி உயர்ந்த பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதோட ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாநகரத்தில் மறைந்த திரு கருணாநிதியுடைய பெயரில் ஒரு நூலகத்தை கட்டி திறந்துட்டாங்க. அதுதான் திமுக ஆட்சியுடைய